This video sponsored by Paymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அமெரிக்கா திரும்பலாம். திடீரென மெகா பல்டி அடித்த ட்ரம்ப். என்ன காரணம்? அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்த ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. இதற்கிடையே தற்போது வினோதமான ஒரு திட்டத்தை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை மீண்டும் சட்டபூர்வமாக அமெரிக்காவில் அனுமதிக்கப் போகிறார்களாம். அது குறித்து நாம் பார்க்கலாம். ட்ரம்ப் அதிபரானது முதலே அமெரிக்கா அரசு சட்டவிரோதமான நுழைந்தவர்களை நாடு கடத்த பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இருப்பினும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை முழுமையாக அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்த முடியவில்லை. இதற்கிடையே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற ட்ரம்ப் தரப்பு புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது. அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தானாக முன்வந்து நாட்டை விட்டு வெளியேறுவதை ஊக்குவிக்கும் வகையில் ட்ரம்ப் புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அமெரிக்க ஊடகத்திற்கு இது தொடர்பாக அளித்த பேட்டியில் அவர் விரிவான விளக்கத்தையும் கொடுத்துள்ளார். அதாவது சுயமாக அமெரிக்காவில் இருந்து வெளியேற ஒப்புக்கொள்பவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் விமான டிக்கெட்டுகள் உள்ளிட்ட நிதி சலுகைகள் வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகிறோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை என கருத்தினதால் சட்டபூர்வமாக அவர்களை மீண்டும் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு அழைத்து வருவோம். இதற்காக நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகிறோம் என்றார். இந்த நேர்காணலில் ஒரு வீடியோவையும் ஒளிபரப்பினார். அதில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் வசித்து வரும் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒருவர் பேசியிருந்தார். அவர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்தவர் என தெரிகிறது. அமெரிக்காவின் குற்ற செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவரை வெளியேற்றும் ட்ரம்ப் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அந்த நபர் கூறியிருந்தார். அந்த வீடியோவுக்கு பதிலளித்த ட்ரம்ப், நான் இதை தான் சொல்கிறேன். குற்ற செயல்கள் செய்தவர்களை வெளியேற்ற வேண்டும். அதே நேரம் இது போன்ற நபர்களை நாம் இங்கு தொடர்ந்து வைத்திருக்கலாம். நான் இப்படி சொல்வதில் சிலர் என் மீது கோபப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இவற்றை போல நபர்கள் தனது சமூகத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இவர்கள் போன்றவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை. இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற மீண்டும் சட்டபூர்வமாக அமெரிக்கா திரும்பலாம் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.